தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நாளை காலை 11 மணிக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார். அதற்கு பிறகு கட்சியை பதிவேற்றம் செய்வதற்கு, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான அந்த பட்டியலில் இடம்பெற செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இதற்கான நோட்டிபிகேஷனை இந்திய தேர்தல் ஆணையம் மே 15ஆம் தேதி வெளியிட்டிருந்தது. அதாவது செய்தித்தாள் மூலமாக வெளியிட்டு இந்த பெயரில் ஒரு கட்சி பதிவாகிறது, இதற்கு யாராவது ஆட்சேபணம் தெரிவித்தால் தெரிவிக்கலாம் என்று ஒரு மாத காலம் இது கொடுத்திருந்தது, வாய்ப்பு வழங்கி இருந்தது. ஆனால் யாரும் அதற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் கட்சியின் பெயர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் எப்போது அது பட்டியலில் இடம்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. கட்சியின் மாநாடும் 23ஆம் தேதி வரும் 23ஆம் தேதி நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாளை விஜய் அது குறித்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்த நிலையில் மாநாடு குறித்த அந்த தேதி குறித்த அறிவிப்பும் நாளைக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை 11 மணி அளவில் தயாராக இருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பிப்ரவரி 1ஆம் தேதி நாம் குறிப்பிட்டிருந்தோம், நாளை கட்சி அறிவிக்கிறார்கள், அதற்காக நிர்வாகிகளை தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தோம். அதுபோல் தான் தற்போதும் எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் நாளை காலை 11 மணி அளவில் அனைவரும் தயாராக இருங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வாய்மொழியாக கூறியிருக்கிறார்கள். நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்கள்.